வெல்கம் டு Y2K Samayal. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. சீம்பாலை யூஸ் பண்ணி பால்கோவா செய்ய போகிறோம். முதல் நாளில் கிடைக்கிற சீம்பாலாக இருந்துச்சுன்னா அந்த பாலை நம்ம ஆவியில் வேக வச்சுட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக பண்ணி சாப்பிட்லாம். இன்றைக்கி 2வது நாள் பால் கிடச்சிருக்கனால அதை வச்சு நான் உதிரியான பால்கோவா செய்ய போகிறேன். 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி ரொம்பவும் சாஃப்டாக டேஸ்டியான பால்கோவா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால்கோவா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 லிட்டர் அளவுக்கு சீம்பால் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்க சீம்பால் 2வது நாள் பால் தான். நம்ம பாலை ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். சீம்பால் சூடாக அடியில் கட்டி சேர ஆரம்பிக்கும். அதனால் நம்ம 1 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இது ஒரு திரிஞ்ச பால் மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பால் கெட்டு போனால் எந்த மாதிரி திரியாக வருமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். அது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம ஆட் பண்ண பால் நல்லா கொதி ஒரு பாதி அளவுக்கு சுண்டுனதுக்கப்புறம் அது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையை ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு சீம்பால் சாப்பிட்டா சளி பிடிக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம சுக்குப்பொடி ஆட் பண்ணியிருக்கிறோம். வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கரும்பு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிகிட்டே இருந்தோன்னா பால் நல்லா கெட்டியாகி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதாவது ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாலில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு உதிரியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் நம்ம தொடர்ந்து குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை நீங்கள் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான சீம்பால் பால்கோவா ரெடி. உதிரியான உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தியான இந்த பால்கோவாவை உங்களுக்கு சீம்பால் கிடைக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சீம்பாலை யூஸ் பண்ணி ரொம்பவும் உதிரியான டேஸ்டியான பால்கோவாவை ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் சீம்பால் கிடச்சிச்சின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.